ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெல்லியில டே இன் மை லைஃப். அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்கு டிப்ஸ் இருக்க போகுது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து இன்னைக்கு ஆடி இல்லையா, ஆடி நைட்டும் இங்க வந்து கூழ் ஊத்துனாங்க கோயில்ல. ஸோ ஜோதியோட வீடு அங்கதான் இருக்குது, அவங்க சொந்த வீடு. ஸோ அவங்க இருந்த இடம். இவங்க இப்ப இங்க வந்து வாடகைக்கு இருக்காங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மாமியார் மாமனார்லாம் இருக்காங்க. அங்க வந்து இன்னைக்கு வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது, அங்க வந்து கூழ் ஊத்துனாங்க. ஸோ அதுக்காக நாங்க எல்லாரும் போயிருந்தோம். நான் மட்டும் தான், எங்க வீட்டுல இருந்து நான் மட்டும் தான் போனேன். ஜோதி வந்து சொல்லியிருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போனேன்னா அங்கேயே ஃபுல் டே போயிடுச்சுங்க. அதுவும் 11 மணிக்கு மேலே போனேன்னா, அப்புறம் மதியம் லஞ்ச் எல்லாம் ஹஸ்பண்ட் தான் இங்கே பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு நான் சண்டேன்றனால. ஸோ நான் மட்டும் தான், குழந்தைங்களே ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து ஏன்னா நீ ஃப்ரீயா போயிட்டு வா, அங்கே இவங்களை கூட்டு போனாலும் நம்மளை வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்ச் சமைச்சு அம்மாச்சிக்கு கொடுக்கறதுல இருந்து பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டாங்க. ஸோ அதனால நான் அதுக்கப்புறம் இப்பதாங்க ஒரு 6 மணிக்கு தான் வந்தேன் அங்கிருந்து. காலைல 11 மணிக்கு மேல போனேன். அப்புறம் 6 மணி ஆயிடுச்சு வரவே. அப்பவும் இன்னும் இருந்துட்டு தான் போச்சு, நாங்க சமைக்கிறோம் சாப்பிட்டுட்டு போலான்ட்டு. ஆனா எங்களுக்கு டைம் இல்லை. எனக்கு வந்து கொலுசு என்னோட தான் வந்து போச்சு. அதை சேஞ்ச் பண்றதுக்காக நான் அம்மாச்சியோட போகலான்றது. அம்மாச்சிக்கு இன்னைக்கு வந்து வேலை, அதனால அவங்களாலையும் வர முடியல. அப்புறம் நான் வந்துட்டு இங்க போயிட்டு கொலுசு வாங்குற மாதிரி இருந்தது. அது வாங்கிட்டு வந்துட்டு இப்பதாங்க ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு சாப்பிட்டேன் நாங்க. ஸோ அப்படியே போயிடுச்சு, ஹரிபரியாவே இன்னைக்கு டே வந்து போச்சு. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இங்க தமிழ் கோயில்ல எப்படி பண்றாங்க, நம்ம ஊர் மாதிரியும் இருக்குங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ நம்மலாம் வந்து சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கோங்க, இந்த மாதிரி நம்ம தமிழ் மக்களை பார்த்துட்டு நம்ம கல்ச்சரை இங்க வந்து கொண்டாடும் போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அந்த மாதிரி அதெல்லாம் விடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட்டேங்க. வரல லைட்டா இந்த சைடு போயிடுச்சு. இப்படி இங்கிட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்தேங்க. எங்க வீட்டுக்காரர் ஊட்டி விடுறாங்களாமா. ஊட்டி விடுறேன்ட்டு இப்படி விடும்போது இங்கிட்டும் போயிடும் இல்லையா, நம்மளே அறியாம. அது போது ஐயோ இழுத்துருச்சுங்க வலி. ஐயோ அழுகையோ வந்துருச்சு எனக்கு அந்த வலினால. ரொம்ப அழுதுட்டேன். இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கூட எடுக்கல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சரி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த வீடியோவையும் சும்மா எடிட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு. இன்னுமே ரொம்ப வலிக்குதுங்க. என்னங்க இந்த பல்லு, நாளைக்கு கண்டிப்பா போயே ஆகணுங்க. கொஞ்ச நாள் இந்த சைடு சாப்பிட்டுட்டே இருக்கவும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. இப்படி ஊட்டி விடும்போது நம்மளே தெரியாம இங்கிட்ட கொஞ்சம் போயிரும்ல, போனோட இழுத்துருச்சுங்க. ஐயோ முடியல வலி. ஸோ அதனாலதான் கொஞ்சம் ரொம்ப டயர்டாவும் ஆயிடுச்சுங்க. ஆமா, இன்னைக்கெல்லாம் ஏதோ சாப்பிட்டதுமே கொஞ்சம் அறிவியா ஒரு மாதிரி டயர்டா இருக்குது. சாப்பிட்டோமே சரியில்லாத மாதிரி எல்லாமே. ஏன்னா அவங்க சமைச்சிட்டு இருக்கும் போதே நான் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அங்கேயும் சாப்பிட முடியல. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கிரில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. சரி இதை சாப்பிடுன்ட்டு அது கொஞ்சம் இதெல்லாம் வச்சு மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே இந்த பல்லுல மாட்டிடுச்சுங்க. அதோட ஒரு மாதிரி கேராயி மயக்கம் வந்துருச்சு எனக்கு அப்படி இந்த வழியில. ஏன்னா ஆல்ரெடி நான் டயர்டா இருக்கேன். ஸோ அந்த வழியில ஒரு மயக்கமே வந்துருச்சு எனக்கு. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சரி உங்கள்கிட்ட பேசிட்டு இது பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து நம்ம டவுட்ஸ் எல்லாம் நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிதாங்க இன்னைக்கு இந்த பிளாக் எடுத்திருக்கேன், பாருங்க சரிங்களா. வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்னா நாளையில இருந்து நான் வந்து டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் கொடுக்குறேன் சரிங்களா. வெயிட் லாஸ் எப்பன்னு கேட்டிருக்கீங்க, வெயிட் லாஸ் சேலஞ்சு சீக்கிரமா போடுறேங்க. எனக்கு இந்த பல்லு பிரச்சனையா வேற இருக்கு, அப்புறம் நானும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதா. இப்போ பல்லுக்கு நாளைக்கு கண்டிப்பா போகணும்னு இருக்கேன். அப்போ குடும்ப சொன்னாங்கன்னா அதுக்கு எல்லாம் பாத்துக்கிறேன் கொஞ்சம் சரிங்களா. ஆனா வெனஸ்டே நான் நினைச்சு வச்சிருந்தேன், ஆனா இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. ஸோ வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.60 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர், இதிலே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துடலான்ட்டு காலையில் வந்து போட்டு கொடுத்தாச்சு. இன்றைக்கி சண்டே இல்லையா, கொஞ்சம் லேட்டாக தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. நான் எம்டி ஸ்டமக்கில் நல்லா தண்ணி தாங்க குடிக்கிறேன். ஏதாவது வந்து குடிச்சிருங்க, தண்ணியாவது குடிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணிலாம், பச்சை பட்டாணிலாம் சேர்த்து இது வந்து பண்ணாங்க. ஆட்டா நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதான் வந்து பண்ணாங்க.
அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து முட்டையும் வந்து வேக போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து 2 பேரும் சேர்ந்து உரிச்சிட்டு சமையலையும் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சேர்ந்தே வந்து பண்ணோம். இன்னைக்கு சண்டே வந்து மார்னிங்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் காஃபி வந்து போட்டுட்டு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து மாடியில் இருக்க ரூமில் உட்காந்து சாப்பிட்டோங்க. எனக்கு 2 முட்டை அந்த வெஜிடபிள்ஸ் அந்த பச்சை பட்டாணியோடு சேர்த்து மேகி வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. என்னடா திடீர்னு சாரியில் நிற்கிறேனேன்னு பார்க்குறீங்களா, அதுவும் கலர்ஃபுல்லாக சிம்பிள் சாரி தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு அந்த இதுக்கு வந்து ஆடி கூழ் ஊத்துறாங்க. ஸோ அங்கதான் கிளம்பியாச்சு. ஸோ அதனால மங்களகரமா போலான்னு இந்த சாரி அம்மாச்சியோடது தான் எடுத்து கட்டிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா வந்து காஃபியும் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலதான் கிளம்புறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. பிளாஸ்டிக் பூ தாங்க வச்சேன், நார்மல் பூ அங்கிட்டு போய் வாங்கணும் கடையில். அதனால இந்த மாதிரிலாம் தலை பின்னி போட்டுருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நாள் வச்சு இந்த மாதிரிலாம் பின்னி போட்டு. ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது பக்கத்து ஏரியா தான். ஸோ ஜோதி வந்து முன்னாடியே போயிட்டாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து போனதும் பார்த்தா பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்கங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த இந்த தமிழர்கள் எல்லாருமே இருக்கிற ஏரியா அது. ஸோ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்லாமே நல்லா டான்ஸ் இந்த மாதிரி இதே ஸ்டெப் தாங்க போடுவாங்க. நல்லா டான்ஸ் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நல்லா மோள சவுண்ட் எல்லாம் போட்டு. அப்புறம் இவங்க தான் ஜோதியோட நாத்தனார் வந்து பூஜா. ஸோ நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு சூப்பரா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா மஞ்சள் எல்லாம் பூசிக்கிட்டீங்க பாருங்களேன். நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா வைபா இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் போனதுமே நல்லா எல்லாருமே அந்த ஏரியால எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அடிக்கடி நான் போறேன் இல்லையா, அதுவும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி கூழ் வந்து கிண்டிட்டாங்க இல்லையா, அதை வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு ஆள் எடுக்கிறதா இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியில தலையில வச்சு எடுத்துட்டு வர்றது. அப்படியே சுத்தி வந்தாங்கங்க அங்க இருந்து ஃபுல்லா அந்த ஏரியாவே. அதுக்கப்புறம் நல்லா சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா சாமி ஆட்டம் பார்த்துக்கோங்க. எனக்கு சின்ன பிள்ளைலாம் சாமி ஆட்டத்தை பார்க்க பிடிக்கும், ஆனா பயமா இருக்கும். இப்பெல்லாம் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம ஊருக்கு திருவிழாக்கும் போறதில்ல இந்த மாதிரி இல்லையா. ஸோ இந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க செமையா வந்து பார்த்தேங்க. ரொம்ப நம்ம ஊர்ல இருந்த மாதிரியே ஒரு உணர்வு இருந்தது. செம்ம ஜாலியா இருந்தது. இங்க பாருங்களேன், இப்பெல்லாம் சாமி ஆடுறதுக்கு இவ்வளவு பக்கத்துல நிக்கிறேன் பாருங்களேன். சின்ன பிள்ளைல நான் வந்து இந்த மாதிரிலாம் நின்றது கிடையாது, அரண்டு ஓடுறது. இப்ப ஆசையா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நானும் ஜோதியும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் நின்றுட்டு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து எல்லார் தலையிலயுமே வேப்ப இலை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கையில எல்லாம் வந்து சந்தனம் வந்து தடவி கால்ல எல்லாம் சந்தனம் இது பண்ணி குங்குமம் எல்லாம் வச்சு விட்டு அது வந்து சுமங்கலி பூஜை மாதிரி எல்லாம் பண்ணாங்கங்க. எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா மீனாக்கா, இங்கிட்டு வந்து ஜோதி. நாங்க எல்லாருமே வந்து 3 பேரும் யூடியூபர்ஸ். அதான் வந்து பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் நல்லா. இவங்க அங்கவை இவங்க சங்கவை அப்படின்னு சொல்லி நான் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தேன். பயங்கர என்ஜாய்மெண்ட்டுங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோமா, சேர்ந்து நல்லா பேசிட்டு இருந்தோம். ஜாலியா வந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க அங்கனக்குள்ளே நின்றுக்கிட்டு லைட்டா ஆடிட்டு இருந்தோம். நல்லா ஒரு ஃபன்னா இருந்தது. அதுக்கப்புறமா இங்கிட்டு பாருங்களேன், நான் அந்த மியூசிக்கோட வைக்கலான்னு பார்த்தேன். ஸோ நான் பேசுறத பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமா ஆடுறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து ஆடுறத பாருங்களேன். எனக்கு அவங்களோட எனர்ஜி எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க ஒரு ஆட்டத்தை அப்புறம் வந்து போட்டுட்டோங்க. பயங்கரமா வந்து என்னோட பிளவுஸே லைட்டா லூஸா இருக்கு பாருங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி உள்ளதுங்க இந்த பிளவுஸ். அம்மாச்சியோட சாரியை கட்டி மிஸ் மேட்ச் பண்ணிப்பேன் இப்போதைக்கு. பயங்கர குத்தாட்டம் போட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையா இருந்தது. நல்லா என்ஜாய் வந்து பண்ணணும் நல்லா. ஏன்னா அது சொல்ல முடியல என்னால. ஏன்னா ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே இருக்கும் இல்லைங்க. இந்த மாதிரிலாம் வெளில போகும்போது அது ஒரு எனர்ஜி. அதுக்கப்புறம் வந்து தீபாரதனை எல்லாம் காட்டிட்டு நமக்கு எல்லாம் கொடுத்தாங்க. சாமியை வந்து இப்ப வந்து வெளியில எடுத்து வச்சிருக்காங்க. கோயில் வேலை வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால இவங்கதான் பூசாரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்கங்க இந்த கோயில்கள்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம ஊர் கோயில்கள்ல அப்படியே வந்து பார்த்துட்டே பார்க்கலாம், பயமா இருக்கணும். அது மாதிரி பண்ணவே மாட்டேன், எடுக்க மாட்டேன். ஆனா இந்த கோயில்ல வந்து நார்மலா இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கூழ் வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்சடு இந்த காயெல்லாம் போட்டு கருவாடு மொச்சப்பயிர் எல்லாம் போட்டு குழம்பும் அப்புறம் கூழ் எல்லாம் வந்து கிட்டி அங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு இருக்கோங்க பாருங்களேன். அதை சொல்லி காமெடி பண்ணிட்டு அப்புறம் ஜோதியோட வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நாங்க வந்து கூழ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் மிக்சடு வெஜ்ஜு கருவாடு மொச்சப்பயிர் எல்லாம் போட்டு குழம்பு கூழ் இதெல்லாமே கொடுத்தாங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாருமே உட்காந்து பேசிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்ததுங்க. ஜோதியோட ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க அந்த சைடு ஃபுல்லாமே. ஆனா நல்லா கதை பேசிக்கிட்டே வந்து சாப்பிடுறது ஒரு நல்லா இருந்தது.
அதுக்கப்புறம் ஜோதியோட வீடு வந்து கோயில் பக்கத்துலேயே தான். அதுக்கப்புறம் வந்து கும்மி கொட்டுறதுக்கு கூப்பிட்டாங்க. இங்க பாருங்களேன், நாங்க வந்து கொட்டிட்டு இருக்கோம். செமையா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா போயிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஸ்பீடா வந்து மோளம் அதுக்கு ஏத்தாப்புல அடிச்சாங்க. பயங்கரமா வைப் பண்ணிட்டு இங்க பாருங்களேன். இதெல்லாம் நம்ம ஊர்ல தானங்க பார்த்துருப்போம், டெல்லியிலே இதெல்லாமே பண்றோம் நாங்க. நல்லா இருக்கு இல்லையா? நான் வந்து ஜோதிட்ட சொல்லிடுவேன், ஏதாவது விசேஷம் கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஜோதி வந்து சிக்கன் இதெல்லாமே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னையும் வந்து சாப்பிட்டுட்டு போக சொன்னாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அப்புறம் நானும் ஜோதி அண்ணா 3 பேர் தான் ஒரே பைக்ல வந்தா. செம்ம சிரிப்புங்க, அண்ணே விட்டுறாதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா பேசிட்டு வந்தோம். அப்புறம் இடையில என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களா, நான் வந்து பைக்ல வந்து மாறிட்டேன். அவங்க வந்து என்னை விட்டுட்டு அங்க போயிட்டாங்க. ஜோதி வந்து ஒரு வேலையா தான் வந்து கடைக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால அப்படியே எண்ணெய் வந்து விடுறதுக்கு செம்ம ஃபன்னா பேசிட்டு வந்தவங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு காஃபி வந்து போட்டு கொடுத்தேன் 2 பேருக்கும். அதுக்கப்புறமா நானும் அம்மாச்சியும் கடைக்கு தான் கிளம்புனோம். அதுக்காக தான் நான் வந்து சீக்கிரமா வந்துட்டேன், இல்லைன்னா சாப்பிட்டு இப்படிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா எனக்கு கொலுசு வந்து வந்து போச்சுங்க, டெய்லி யூஸ் கொலுசு. ஸோ அதை வாங்குறதுக்காக தான் வந்து போகலாம் அப்படின்ட்டு. அம்மாச்சிக்கும் சண்டே டைம் வந்து தான் லீவ் கிடைக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து டின்னர் வந்து கொடுத்தாங்க. மதியமே வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பராட்டா வந்து அம்மாச்சி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூட வந்து கிரில் சிக்கன் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அது கூட பச்சை வெங்காயம் எல்லாம் வச்சு சூப்பரா வந்து நான் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பல்லு வலி எடுத்துக்கிருச்சுங்க, வலி தாங்க முடியல. அப்புறம் அம்மாச்சிக்கு கூழ் வந்து கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாமே இருந்ததுனால வச்சு டின்னர் ஓட்டியாச்சு. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி தாங்க வந்து போச்சு. கண்டிப்பா இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து உங்களை மீட் பண்றேன். நாளைக்கு அதற்கான டீட்டெயில் வந்து கரெக்டா சொல்லிடுறேன், சரிங்களா? வெனஸ்டே தான் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக நன்றி. பாய், see you.